அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ ஆண்டு பிறக்க போகிறது. இது பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த பராபவ ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த பராபவ ஆண்டுல என்ன ஒரு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும், குரு பகவானுக்கு திரிகோணத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. அதாவது சனிக்கு திரிகோணத்துல குருவும், குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும். இந்த காலகட்டத்தில் சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்க, சனி பகவானுடைய அந்த கெட்ட ஆதிக்கத்தை குறைப்பதற்காக குருவுடைய பார்வை சனி மேல பதியுது. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இது போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ரிலீஃப்மெண்ட் இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். எனவே இந்த பராபவ ஆண்டு நிறைய மாற்றங்களை நம்மளோட ராசிகளுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. மேலும் ராகு கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் எதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்லை. எனவே வருட கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்து இதுல சனியுடைய ஆதிக்கம் கம்ப்ளீட்டா குறையுது. சனி நன்மை செய்வதற்கு இப்ப முயற்சிகள் எடுக்க போறாரு. குருவுடைய பார்வையில அந்த சனி வரதுனால இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான மாற்றமும், இதுவரை நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு புதிய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இப்போ உங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய போறீங்க. எனவே இந்த பராபவ ஆண்டு நம்ம அனைவருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக நிச்சயமா அமைய போகுது. அதுல மாற்றுகிறதே கிடையாது. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போறது அப்படின்னு நம்ம இப்போ டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். முதலாவது ராசி மேஷம். செவ்வாய் அதிபதியை கொண்ட ஒரு அற்புதமான ராசி. மேஷத்துக்கு பார்த்தோம்னா கடந்த ஒரு வருடம் ஒரு மாதிரி போராட்டம் தான். கடந்த ஆண்டு அந்த அளவுக்கு சிறப்பா போல, ஆனா நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு. லைஃப்ல தேவையான முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. நிறைய பேர் தைரியமா நல்ல முடிவுகள் எடுத்து ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தீர்க்கமா இறங்கினாங்க. அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். நிறைய மாற்றங்களையும் திடீர் திருப்பங்களையும் நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க கடந்த வருடத்துல. கடந்த வருடம் கொஞ்சம் டஃபா தான் போனுச்சு. இருந்தாலும் அது எதுவும் நமக்கு ஆதாயம் இல்லாமலாம் போல. நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கு, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு, ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு, எதையும் தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருக்கு. ஸோ இது யாரும் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஏன்னா லாஸ்ட் 1 இயர் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஹெல்த்ல இஷ்யூ, தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுச்சு, மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுச்சு, நிறைய அலைச்சல் இருந்துச்சு, நிறைய சிந்தனை குழப்பம் இருந்துச்சு. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி தாண்டி வரப்போறோம், ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான சுச்சுவேஷன், இந்த பிரச்சனையை நம்ம எப்படி கடந்து வரப்போறோம் அப்படின்னு யோசிச்ச நிறைய இரவுகள்லாம் இருந்திருக்கும். தூக்கமின்மை, உணவு சரியா நேரத்துக்கு சாப்பிட்டிருக்க முடியாது, சரியா தூங்கி இருக்க முடியாது. இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பமா எடுத்துட்டு போனாலும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. புதிய விஷயங்களை தொடங்கி இருப்போம். நிறைய பேர் புதுசா டிசிஷன்ஸ் எடுத்து புதிய விஷயங்களை தொடங்கி இருப்பாங்க. புதிய முயற்சிகள் ஆரம்பமாயிருக்கும். அதெல்லாம் நமக்கு கடந்த வருடத்துல ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு போனுச்சு. நிறைய செலவுகளையும் சந்திச்சோம். கையில பணமே இல்ல, வர பணம்லாம் கடன் கட்டுறோம். வர பணம்லாம் எங்க போதுனே தெரியல. தொடர் விரைய செலவுகள் இருந்திருக்கும். ஏன்னா விரைய சனி நடந்துகிட்டு இருக்கு. 7 சனியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கும். நிறைய செலவு இருந்திருக்கும். முக்கால்வாசி தண்ட விரை செலவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் கரெக்டான டிசிஷன்ஸ் எடுத்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு சிலர் பொருளாதார ரீதியா இதுலயாச்சும் போய் முடங்கி இருப்பாங்க. இப்படி ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கலவையா எடுத்துட்டு போனுச்சு. ஆனா கடுமையான மன உளைச்சலை கொடுத்துச்சு. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இப்படிதான் கடந்த வருடம் நமக்கு எடுத்துட்டு வந்துச்சு. இப்போ இந்த பராபவ ஆண்டு நமக்கு எந்த மாதிரி சிறப்பு பலன்களை தரப்போகுது, இதனால் வரைக்கும் இருக்கிற துன்பங்களுக்கு நமக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னா டெஃபினட்டா கிடைச்சிடும். ஏன்னா 7 சனியுடைய தாக்கம் குறையுது. குருவுடைய
பார்வை விரயஸ்தானத்துல இருக்கு. நிறைய மங்கள மாற்றங்களை செய்ய போறீங்க. சுப விரய செலவுகள் அதிகமா மேற்கொள்ள போறீங்க. நீண்ட நாளா நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்ட விஷயத்தை இந்த வருடத்துல செஞ்சிட முடியும். ஏப்ரல் 14க்கு பிறகு நீங்க எடுத்திருக்க அந்த முயற்சி, இறங்கி இருக்கிற அந்த ஒரு விஷயம், அதுல உறுதியாக வெற்றி கிடைச்சிடும். புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். ஏன்னா குருவுக்கு திரிகோணத்துல சனி, குருவுடைய பார்வையில சனி. எனவே நீங்க உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரமும், நீங்க கடந்த வருடத்துல போட்ட அந்த முயற்சிக்கான அந்த வெற்றியும் இந்த நேரத்துல உங்களுக்கு அற்புதமாக ஒரு பரிசாக, ஒரு மகிழ்ச்சி செய்தியாக உங்களுக்கு கிடைச்சிடும். எனவே கடந்த வருடத்துல போட்ட முயற்சிக்கான அங்கீகாரம் இந்த வருடத்துல உங்களுக்கு உறுதியா கிடைச்சிடும். மேலும் நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போறாரு குரு. நிறைய பேருக்கு வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதுசா நிலம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட வண்டி, வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க. தேக ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது. தேக ஆரோக்கியம் மேன்மை அடையுது. இந்த நேரத்துல உங்களுக்கு உடலும் மனமும் நல்ல சப்போர்ட் பண்ணும். நீங்க எந்த ஒரு புதிய விஷயத்தை தொடங்கினாலும் அது வெற்றியாகும். தாயாரோட இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் சரியாகும். தாயுடைய ஆதரவு இப்போ கிடைக்கும். தாய் உறவுகளுடைய ஆதரவு இப்போ கிடைக்கும். தாய் வழியில் ஏதாச்சும் சொத்து வர வேண்டியது இருக்குன்னா அதெல்லாம் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் ரொம்ப ஒரு பொற்காலமா நான் பாக்குறேன். ஏன்னா வித்தியாஸ்தானத்துல குரு உச்சம். எனவே கல்விக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த நேரம். கல்வி ரீதியா எந்த தடையும் இல்ல, தாமதமும் இல்ல. 7.5 சனி நடக்குதுன்னு நீங்க கவலையே பட வேண்டாம். கல்வியில அற்புதமான முன்னேற்றம் உண்டு. மாணவ மாணவிகள் தான் ஆசைப்பட்ட படிப்பை இந்த நேரத்தில் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வியில இருந்த கடுமையான மன உளைச்சல்லாம் குறையும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியா மாணவ மாணவிகள் என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி ஆயிடும். அதே போல இந்த நேரத்துல நிறைய பேரு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போய் படிப்பாங்க. சொந்த ஊர்ல இருக்க முடியாது. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்கள்ல போய் பயணம் செய்வாங்க. வெளியிடங்கள்ல தான் இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்கும். ஆனா ஆசைப்பட்ட படிப்பை, ஆசைப்பட்ட கோர்ஸை கரெக்டா ஜாயின் பண்ணிடுவாங்க. சோ அதுல எந்த தடையும் இல்லை. மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமா நான் பாக்குறேன். அதே போல இந்த காலகட்டத்துல ஒரு சிலர் புதுசா கால்நடைகள்லாம் வாங்குவாங்க. பழைய கால்நடையை கொடுத்துட்டு புது கால்நடை வாங்குவாங்க. அதாவது ஆடு, மாடு. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் புதுசா கால்நடைகள் வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. தாராளமா வாங்கலாம். பால் விற்பனை, பால் சம்பந்தப்பட்ட துறையில ஈடுபடுறவங்களுக்கு அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த காலகட்டங்கள்ல உறுதியா உண்டு. அதே போல நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதாவது குளிர்பானங்கள் விற்கிறவங்க, லிக்யூட் ஃபார்ம்ல நீங்க என்ன விற்பனை செய்தாலும் அது வெற்றி ஆகும். அந்த துறையில ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல அற்புதமான வளர்ச்சி உண்டு. அடுத்தது வெளியூர், வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப தாராளமா முயற்சி பண்ணலாம். நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் உண்டு. ரொம்ப நாளா அப்ராடுக்கு நான் பிளான் பண்றேன், ஒரு நல்ல செய்தியை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு சுப செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். அதே போல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாச்சும் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சிடும். பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆகுறீங்க. வெளியில சொல்ல முடியாத துன்பங்கள் இருந்தவர்களுக்கு இப்போ மன நிம்மதி கிடைச்சிடும். ஏன்னா அஷ்டமஸ்தானம் குருடைய பார்வையில வந்துடுது. கஷ்டமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை எல்லாமே மாறும். இப்ப சாதாரணமா மாறிடும். மன நிம்மதி அதிகமா கிடைக்கும். மன உளைச்சல் எல்லாம் குறையும். அதே போல தொழில், உத்தியோகம் அற்புதமான மேன்மை அடையும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே சரியாயிடும். உத்தியோகத்துல நிறைய பேருக்கு இடமாற்றம் நிகழும். உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரம் அட்டகாசமா இருக்கு. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும். நல்ல வருமானம் கிடைக்கும். வேலையை மாற்றம் செய்யலாம்னு ஆசைப்படுறேன், செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு அற்புதமான வளர்ச்சி உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே போல தொழில் ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அது எல்லாமே சரியாயிடும். நஷ்டத்துல போயிட்டு இருக்கக்கூடிய தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நேரம் நல்லா இருக்கு. நான் என்ன ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் பண்றேன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்ணா பின்னான்னு பண்ணிடாதீங்க. எல்லாத்துலயும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. உங்களுடைய சக்திக்கு மீறி இன்வெஸ்ட் பண்றது, கடன் வாங்கி கடுமையா இன்வெஸ்ட் பண்றது, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுடைய சக்திக்கு தகுந்தாற் போல நீங்க என்ன தொழில் தொடங்கினாலும் அதுல இப்ப உறுதியாக வெற்றி உண்டு. மேலும் இந்த நேரத்துல குடும்பத்துல நிறைய சுபகாரியங்கள்லாம் நடக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி மாற்றங்கள், நிம்மதியான மாற்றங்கள்லாம் நிறைய நடக்கும். அதே போல நிறைய சுப விரய செலவு காத்துக்கிட்டு இருக்கு. தொடர் விரய செலவு இருக்கு. ஆனா அது அர்த்தமுள்ள நல்ல விரய செலவுகளாக இருக்கும். நல்ல உணவு கிடைக்கும். நல்ல சொகுசான இடத்துல தூங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். அயன சயன போஜனம் எதுவுமே பாதிக்கப்படல. திருமணமாகி புதிய தம்பதிகளா இருக்காங்க, அவங்களுக்கு தாம்பத்தியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்ப சரியாகும். தாம்பத்திய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அது இப்ப நிவர்த்தி ஆகும்.
அடுத்த திருமண முயற்சிக்கு இந்த நேரம் வந்து சாதகமா இருக்கு அப்படின்னா தாராளமா தொடங்கலாம். திருமண முயற்சிக்கு சாதகமா இருக்கு. திருமண முயற்சிகள் சுப செய்தியை கொடுத்துரும். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். திருமண சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய சுபவரிய செலவுகள் காத்துட்டு இருக்கு. மன வாழ்க்கையும் பெருசா பாதிக்கப்படல. வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது. அதுவுமே நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் பாக்குறேன். திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இதெல்லாம் அட்டகாசமா இருக்கு. பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. அடுத்த காதல் உறவு இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த நேரத்தில் காதல் வாழ்க்கை கொஞ்சம் கசப்பை தரக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. ஏன்னா பஞ்சம ஸ்தானத்துல கேது நல்லது இல்ல. எனவே காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு காதல் தோல்வி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காதல் கொஞ்சம் கடினமான மனநிலை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் வில்லங்கம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொந்த பந்தங்கள், பூர்வீக சொத்து இதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு போகலாம். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடை அமைப்புகள் இருந்தாலும் புத்திரகாரகன் குரு உச்சம் ஆகுறதுனால புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் புத்திரபாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். குறிப்பா புத்திரபாகியத்துக்கு நிறைய பேர் மருத்துவ செலவுகள் செய்து அதன் பிறகு புத்திரபாகியத்துல சுப செய்தியை அறுவடை செய்வாங்க. எனவே இந்த நேரத்தில் முயற்சி பண்ணலாம். சுப செய்தி உண்டு. அது தடை தாமதத்தோட கிடைக்கும். அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலைகளை எப்போதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகள் சார்ந்த விஷயம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை. பிள்ளைகள் பற்றிய கவலையும் மன உளைச்சலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு சுப விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் முயற்சி எடுத்தால் சுப செய்தி உறுதியா உண்டு. பிள்ளைகளுக்கு சுப விரய செலவு அதிகமா இருக்கும். ஏன்னா 5க்கு 12ல குரு உச்சம். எனவே பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நிறைய செலவு செய்வீங்க. அதாவது பிள்ளைகளுடைய கல்விக்காகவோ அல்லது அவர்களுடைய வயதுக்கு தகுந்தாற் போல ஏதாச்சும் சுபகாரியங்களுக்காகவோ இந்த நேரத்துல செலவு உறுதியாக உண்டு. ஆனா கொஞ்சம் முயற்சி கூடுதலா எடுக்கணும். கொஞ்சம் அரவணைத்து போகணும். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி முரண்பாடா போகும். கருத்து வேறுபாடு நிறைய வரும். பிள்ளைகளோட அதிகமா வாதம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா அவங்களோட டைரக்ஷன் வேற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு மாதிரி டைரக்ஷன் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி குழப்பமா போகும். ஸோ பேச்சுவார்த்தைகள், மேலும் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது ஒரு சிறந்த அமைப்பையும் சிறந்த மாற்றத்தையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதே போல இந்த நேரத்துல பொருளாதார ரீதியா எந்த தொய்வு நிலையும் இல்லை. உடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் எல்லாம் கிடைச்சிடும். என்னதான் செலவு நிறைய இருந்தாலும் அதை சரி கட்டுற அளவுக்கு உங்க கைக்கு வருமானம் வந்துடும். அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். ஸோ இந்த வருடத்துல நான் உங்களுக்கு பாக்குற ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா வருமானம் உயர்ந்து தேவைகள் நிறைய இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதை சரிப்படுத்துறதுக்கு தேவையான வல்லமையும் வலிமையும் உங்களுக்கு வந்துடுது. அது வந்து இந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்டா நான் பாக்குறேன். அதே போல இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கு. எனவே குடும்பத்துல நிறைய செலவு இருக்கும். குடும்பத்துல ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களுக்கு எதை கேட்கறதுனே தெரியாது. ஃபேமிலி ரீதியா நிறைய கவலைகளும் வருத்தங்களும் அப்பப்போ வந்துட்டு போகும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முடிந்த வரைக்கும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்களுக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இப்ப ஃபேமிலி கூடவே இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப உஷாரா இருக்கணும். குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதம் வரும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வெளியிடங்கள்ல பயணம் செய்யறதுக்கு முயற்சி செய்யறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்துல வாக்குவாதங்களை குறைச்சுக்கோங்க. பேச்சுல ஒரு லிமிடேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்துல அவசரப்பட்டு என்ன பேசக்கூடாதோ அதை டக்குன்னு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாயில் உடனுடன் ஏதாச்சும் பேசி நம்மள ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டு போயிடும். அதே போல இந்த நேரத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான். பொருளாதார ரீதியாகவோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சார்ந்த ரீதியாகவோ யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நான் இந்த டயத்துல இந்த இடத்துக்கு வரேன், இந்த விஷயத்த உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துட்றேன், நீங்க ஏதாச்சும் கடன் வாங்குறீங்க, நான் இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷனா எந்த ஒரு வாக்கும் கொடுக்காதீங்க. அதை காப்பாற்ற முடியாது. இல்ல பேச்சுவார்த்தைகள்ல கவனம் தேவை. வாக்கு கொடுக்கறதுல ரொம்ப நிதானமா இருக்கணும். ஃபேமிலியை கொஞ்சம் அரவணைச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட நிலபுலங்கள், வண்டி, வாகனம், வீடு சார்ந்த விஷயம் இதெல்லாம் நல்லபடியா உங்களுக்கு நடந்து முடியும். பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு அற்புதமா கொடுக்கும். இந்த வருஷத்தை கைவிட்டுறாதீங்க. ரொம்ப அசால்ட்டா இருக்காதீங்க. ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வீடு கட்டணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வருஷம் அதை முயற்சி எடுத்து அதை செய்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு கடன் உருவாகும். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா சனி பார்வை 6ஆம் இடத்துல. பழைய கடனை கட்டுவீங்க, புதிய கடன் உருவாகும். பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கு புதுசா ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். கடன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. நிறைய பேருக்கு கடன் வாங்கி ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது வீடு கட்டுவாங்க, அல்லது வண்டி வாகனம் வாங்குவாங்க. ஏதாச்சும் ஒரு சின்னதா லோன் ஏற்படுறது நல்லதுதான், அது பெருசா மைனஸ் இல்லை. எங்கேயோ தேவையில்லாம தண்டமா அந்த செலவு போறதுக்கு ஏதாச்சும் நீங்க ஆதாயகரமா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறது ஒரு புத்திசாலித்தனம் தான். அதனால கடன் வருது, நான் கடன் வாங்கி இந்த விஷயத்த செய்யணுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். கையில பணம் இருந்தா எங்கேயாச்சும் போயிடும், எப்படியோ செலவாயிடும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எனவே ஒரு சுபவிரய கடனா அதை மாத்திக்கோங்க. லோன் போட்டாலும் கவலைப்பட வேண்டாம். ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல மாற்றங்களை செய்யுங்க. அது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டேல நிச்சயமா மன நிம்மதியை கொடுக்கும், மன நிறைவை கொடுக்கும். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் முகம் தெரியாத மனிதர்களுடைய உதவி நிறைய கிடைக்கும். வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பும் அவர்களால் ஆதாயமும் அற்புதமான முறையில் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த மாத்திரை செலவு, இந்த மருத்துவமனை மருத்துவம் சார்ந்த செலவுகள் சற்று அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா தேக ஆரோக்கிய ரீதியா இருக்கிற பிரச்சனைகள்லாம் குணமாகும். மேலும் ஒரு சிலருக்கு பஞ்சமத்தில் இருக்கிற கேது, விட்டமின் குறைபாடு, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், பெரியவர்களுக்கு மார்பக பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை வருது, மேல் மார்பக பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்பு வருது, இருதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இருதயம் சார்ந்த கோளாறுகள் ஏதாச்சும் இந்த நேரத்தில் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி எதுவும் பெரிய லெவல்ல பாதிப்பா தெரியல. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கையிருப்பு அதிகமாகும். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த வருடம் உங்களுக்கு மேலும் செழுமை அடைகிறதுக்கு, தடைகளும் பிரச்சனைகளும் விலகி மேலும் செழுமை அடைகிறதுக்கு நான் சொல்லக்கூடிய தெய்வங்களை வணங்கி வாங்க, அது நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த நேரத்துல நதி ஓரத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குறது ரொம்ப நல்லது. நதி ஓரத்துல என்ன தெய்வம் இருந்தாலும் அதை மனமுருகி நீங்க வழிபட்டீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி நடந்து முடியும். அதே போல மேஷராசிக்காரர்கள் இந்த வருடத்துல ராகவேந்திரரை தொடர்ச்சியா வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. ராகவேந்திரர் சுவாமியை மனமுருகி வழிபட்டு வந்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ ஆரம்பிக்கும். முயற்சியில் இருக்கக்கூடிய தடையும் தயக்கமும் விலக ஆரம்பிக்கும். மேலும் இந்த காலகட்டத்துல ரிஷிகள், முனிவர்கள், சன்னியாசிகள் இவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சேவைகளை செய்யலாம், அல்லது இவர்கள்ட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கி வர்றது ரொம்ப நல்லது. முடிந்தால் அந்த பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்வது இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்களை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். எனவே ரிஷிகள், முனிவர்கள், சன்னியாசிகள் இவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அவங்களை நீங்க பாக்குறீங்க, ஒரு கோவில்ல பாக்குறீங்க அப்படின்னா யோசிக்காம அங்க போயிட்டு நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முடிந்தால் அவர்களுக்கு ஏதாச்சும் சேவை செய்ய முடிஞ்சா சேவை செய்யலாம். சோ இதெல்லாம் செய்யறது மூலமா நிச்சயமா நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மேலும் இந்த நேரத்துல சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. எனவே இந்த தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்கு நான் ஒரு பெரிய பாக்கியமா தான் பாக்குறேன். மேஷராசிக்கு நிறைய அதிர்ஷ்டமும் நிறைய புதிய வாய்ப்புகளும் நிறைய முன்னேற்றமும் நிச்சயமா உண்டு. இதுல சொல்லியிருக்க அந்த சின்ன சின்ன மைனஸான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சொல்லியிருக்கக்கூடிய வழிபாடுகளை தொடர்ச்சியா பண்ணுங்க. நிச்சயமா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு இனிமை மாற்றத்தை தரக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக அமையும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் மன நிம்மதியையும் நினைத்த விஷயங்களை அடைவதற்கான சக்தியையும் இந்த இயற்கை உங்களுக்கு வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள்.